ஹலோ நண்பர்களே, வணக்கம். நல்லா சுவையான மட்டன் பிரியாணி சுமார் ஒரு 2 பேர்த்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு சிம்பிளாக பண்ணலாம். எப்படின்னு, வீட்டில் 2 பேர் தான் இருக்கா, ஒரு குட்டி பையன் இருக்கான். அவங்களுக்காக சிம்பிளாக பண்ணலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் கொஞ்சம் பாதி ஊற்றிட்டு, நல்லெண்ணெய்க்கு இப்போ சங்கு சரி பாதி, நல்லெண்ணெய் சரி பாதி, நெய் சரி பாதி போட்டுக்கிட்டு, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாத்தையும் அவங்கள உள்ள போட்டு 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு அவங்கள அப்புறம் அப்படியே லைட்டாக வதக்கி எடுத்துருவோம். அதுக்கடியில் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி அவங்கள உள்ளே போட்டுருவோம். ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிற வேண்டியதான். பெரிய தக்காளி, சின்ன தக்காளி இருந்தால் 2 எடுத்து அப்படியே உள்ளே போட்டு அவங்கள போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு சிம்மில் வச்சிட வேண்டியதான். அவங்க வாட்டுக்கு சிம்மில் வச்சு அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து தனியாக வச்சுக்கிற வேண்டியதான். வச்சுட்டு இது பிரியாணிக்கு செய்ய வேண்டிய மசாலா பார்க்கலாம் எப்படின்னு. மிக்ஸி ஜார் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு ஒரு மட்டன் உள்ளத்துக்கு போட்டு லைட்டாக அப்படி கிண்டி விட்டுடலாம். அப்புறமே ஒரு கடாயில் சூடு பண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இவங்கெல்லாம் போட்டுக்கிற வேண்டியதான். மல்லி ஒரு ஸ்பூன், பிரியாணி இலை மட்டும் இல்லை, காஞ்ச மிளகா 2 அது நான் போடலை, இல்லாதனால நீங்கள் 2 போட்டுக்குங்க. அப்புறம் அவங்கள பூரா நல்லா லைட்டாக வறுன்னு வறுத்து எடுத்து பொன்னிறமாக அப்படி வறுத்து எடுத்துக்கிற வேண்டியதான். வறுத்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரைச்சோம்னா பிரியாணி மசாலா பொடி ரெடி ஆயிரும். இவங்களை தனியாக வச்சுட்டு அதுக்குள்ளாட்டி எங்கிட்ட இந்த மட்டன் குக்கரில் வச்சுருந்தவங்களாம் லைட்டாக அப்படியே சுண்டியிருப்பாங்க, லைட்டாக அப்படி வற்றிருப்பாங்க, நல்லா வதங்கியிருப்பாங்க. அப்படியே 2 ஸ்பூன் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலாவை அதுக்குள்ளே போட்டு கலக்கி நல்லா பெரட்டி கிண்டி விட்டோம்னா இன்னும் நல்லா பூட்டிப்புளாக ஆயிடுவாங்க. மட்டனுக்கு அதுக்கும் நல்லா கொஞ்சம் கறி பிடிச்சி வெந்துடுவாங்க. மேலாக உப்பை போட்டு அப்படியே ஒரு பெரட்டி கிண்டி எடுத்தோம்னா அப்படியே கலர்ஃபுல்லாக வந்து மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி போடணும். என்கிட்ட இல்லை, சரி அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படி போட்டு வதக்கி விட்டாச்சு. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1.5 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் அரிசி போடுறதுனால ஒரு 4.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கிற வேண்டியதான். தண்ணியை விட்டு அப்படியே ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1.5 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா கழுவுன்னு கழுவி அவங்கள குளிப்பாட்டி 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு அரிசியை தூக்கி அப்படியே குக்கருக்குள்ளே மெதுவாக இறக்கிற வேண்டியதான். இறக்கிட்டு அப்படியே மல்லித்தூளை மேலாக தூவி விட்டு, மலைச்சாரல் போல் தூவி விட்டு அப்படியே குக்கரை போட்டு கவார்னு மூடி ஒரு 3 விசில் வந்தன்மே, டர்னு 3 விசில் வந்தன்மே அதுக்கப்புறம் அவங்கள எடுத்து லைட்டாக மெல்ல திறந்து பார்த்தா பிரியாணி செம்மையாக இருந்தாங்க. அப்படியே 3 பேர், நான், என் பையன், எங்கள் வீட்டில் அப்படியே எடுத்து சாப்பிட்டோம். லாஸ்ட்டில் லெமன் ஊற்ற மறந்துட்டேன். அது லெமன் ஊற்றுனேன், அதையும் ஊற்றிக்கிங்க, ஒரு அரை லெமன் ஊற்றிக்கிங்க. அப்படியே எடுத்து வச்சு சைடில் கொஞ்சம் சுக்கா வச்சு பிரியாணியை போட்டு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்லேயே சிம்பிளாக செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் அந்த பிரியாணி. நல்லா கடையில் வாங்கின பிரியாணி மாதிரியே இருக்கும். கடையில் என்ன பூ போல் இருக்கும், இங்கே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இது பையன் இதாக இருந்தால் சாப்பிட்லான்ட்ருக்கேன். இந்த மாதிரி வச்சுருந்தேன் நான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.